சங்கீதம் 42 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆவிக்குரிய மறுபிறப்பை பெறுகின்றோம். ஆவிக்குரிய மனிதனாக மாறுகின்றோம். இருப்பினும் நாம் மாம்சத்தில் வாழ்கின்ற போது மாம்சீகமான பலவீனங்கள் தொடரவே செய்யும். ஆனால் ஆவிக்குரிய மனிதனாக நின்று மாம்சீக உணர்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் எதிர்மறையான சூழ்நிலையை காண நேரிடும் போது நமக்குள் இருக்கும் மாம்சீக மனிதன் கலங்கவும் திகைக்கவும் செய்வது இயற்கையானது. ஆனால் அது நம்முடைய நிலை அல்ல. ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய மனிதனாக மறுபடியும் பிறந்துள்ளோம். அந்த விசுவாசத்தோடு மாம்சீக மனிதனின் உணர்வுகளை ஆவிக்குரிய மனிதனை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். தாவீது மிகவும் சோர்வுக்குரிய போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்த போது ஒருபுறம் மாம்சீக மனிதன் என்ற முறையில் எல்லோரையும் போல கலங்கவும் திகைக்கவும் செய்தான். ஆனாலும் அந்த நிலையை தன்னுடைய உண்மை நிலையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் தேவபக்தியுள்ள மனுஷன் என்பதையும் தனக்கு தேவன் துணையாய் இருப்பார் என்பதையும் அவன் மறந்துவிடவில்லை. அதனால்தான் தான் ஆவிக்குரிய மனிதன் என்ற முறையில் மாம்சீக ஆத்துமாவை பார்த்து, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று கேட்டார். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய மாம்சீக மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கும் எப்போதும் போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளின் மத்தியில் நாம் மாம்சீக மனிதனுக்கு செவி கொடுக்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கே செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமானபடி செயல்படுவோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.